யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம். திரு விவிலியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களையும் திரு விவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகள் யூடியூபில் பதிவிடுகிறோம். கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம். ஒவ்வொரு நாளையும் இறைவார்த்தையோடு தொடங்குவோம். இறைவார்த்தை வழியாகத்தான் கடவுள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறார். இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அத்தகைய இறை வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் 79. கடவுளுக்கு எதிராக நடந்த மக்கள் பட்ட துன்பத்தை இந்த திருப்பாடல் விளக்குகிறது. கடவுளின் கடும் கோபத்தால் மக்கள் தங்களுக்கான வாழ்வாதாரம் அனைத்தையும் இழந்து மிகுந்த துன்பம் அடைந்தனர். கடவுளே, திரும்ப வந்து எங்களை வழிநடத்தும், எங்களை காப்பாற்றும். எப்போது நீர் வருவீர்? எங்கு இருக்கிறீர்? வாரும், வந்து எங்களை வழிநடத்தும் என்று ஏங்கி தவிக்கும் மக்களின் கண்ணீர் கதைதான் இது. நாமும் நமது வாழ்வில் பல நேரங்களில் கடவுளை பிரிந்துதான் வாழ்கிறோம். அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்து விடுகிறோம். வாங்க, நாமும் கடவுளை நம்ம கூடவே இருக்க அழைப்போம். இந்த திருப்பாடலை பக்தியோடு கேட்டு தியானிப்போம். தினம் ஒரு திருப்பாடல். திருப்பாடல் 79. நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல். கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடையச் செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா? மது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உம்மை அறியாத வேற்று நாட்டினர் மீது, உமது பெயரை தொழாத அரசர்கள் மீது உம் சினத்தை கொட்டியருளும். ஏனெனில் அவர்கள் யாக்கோபை விழுங்கிவிட்டார்கள், அவரது உறைவிடத்தை பாழாக்கி விட்டார்கள். எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அவர்களின் கடவுள் எங்கே என்று அண்டை நாட்டினர் ஏன் சொல்ல வேண்டும்?
உம்முடைய ஊழியரின் இரத்தத்தை சிந்தியதற்காக நீர் அவர்களை என் கண்ணெதிரே பழி தீர்த்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, எம் அண்டை நாட்டார் உம்மை பழித்துரைத்த இழி சொல்லுக்காக 7 மடங்கு தண்டனை அவர்கள் மடியில் விழச் செய்யும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆமென். இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த அனைவருக்கும் நன்றி. மறக்காம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்.